ஏன்னா எப்போதுமே தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை கொடுத்து தேற்றுகிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்து நடத்துகின்றார், அவருடைய வார்த்தையை கொடுத்து உயர்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பல பிற்போக்கான சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் எப்படி நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார் என்கின்ற அந்த விதங்களை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற 2 பேரும் தான் பாருங்க பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதாவது பிரச்சனை நமக்கு மட்டும் ஏதோ வருதுன்னு கிடையாது. சில இடத்துல நம்ம உலகத்தில் முன்னாடி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை மாதிரி தெரியல, அப்படியே அதோடய வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ பாருங்க பிரச்சனை கரெக்டாக தெரியுது. இது பிரச்சனை, இது கஷ்டம், இது உபத்திரம், இது வேதனை என்று இன்றைக்கு நமக்கு தெரியுது. அன்னைக்கு தெரியல, அதிலே இருந்ததுனால நமக்கு தெரியல. நீ கர்த்தருக்குள்ளே வந்ததுனால எல்லாம் தெரியுது. நல்லா கவனிங்க, 2 பேருக்கும் தான் பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருது. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னும் போது நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு என்னன்னா அந்த பிரச்சனைகள் மத்தியிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகின்ற தேவன் இருக்கிறார் என்கின்றதான் அற்புதமான அதிசயமான